அன்பினவரே சோத்ராம் 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 வாசம் பெரும்பொழும் பாதகத்தை சோத்ரம்பா எனக்கு கொடுத்த ஊழியத்தையும் வந்து நிர்வர்த்தியா செய்ய நீரை பொறுப்படுத்தினாங்க. தேசத்துக்களையும் உட்பட பாதுகாக்கணும் ஒரு ஆயுதமாக இருக்க நீரே பொறுப்பு. ஆனவரே, நாளைக்கு நான் மாரத்தான் நடக்கிறது ஆண்டவரே, எல்லோருக்கும் எதிர்பார்க்கும்படி எந்த காற்று புயல்கள் எந்த பிள்ளை மேல் வீசாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். மலைகள் நாளைக்கு 5 மணிக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகாதபடி பாதுகாத்து நீரை ஏற்படுத்தி ஏரிகள் இருக்குது, ஏரியாவில் இருக்குது, சேக்காடு ஏரியாவில் இருக்குது, பாதுகாத்து போல் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளணும். புயல் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும், யாருக்கும் எந்த சேதமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் இசைக்கையில் நிறைய என் ஃப்ரெண்டு இருக்கிறான், அவனையும் பாதுகாத்துக் கொள்ளும். அவன் போல் இருக்கிற எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ள மாட்டான். நிறையவே நான் உன்னோடு கூட இருக்கிறது போல் நீர் என்னோடு கூட இருப்ப, நிறைய நீர் என்னோடு கூட இருக்கிறது போல் எல்லோரு கூட தீர்க்கதர்சன வரத்தை ஆண்டவர் தாரும் ஆண்டவர். ஆண்டவரே, ஆமாஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்க போல ஆண்டவரே நீரே பொறுப்படுத்துகிறது. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியத்தை செய்யார். ஆமாஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருப்பது, ஒரு காரியத்தை தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யார். புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் தேவனுடைய மகிமையை நீர் பார்க்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். மரணம் பரியந்தமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசியாக உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், ஆனாலும் என்னை பின்பற்றுகிற தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கு. இந்த உலகத்திலே அக்காலத்திலே தேவன் இந்த உலகத்தில் இருக்க பார்க்க உன்னில் இருக்க பெருகன் யோவான் 1ஆம் பாகம் 4ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தில் இருக்கும் போல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானக்கு சிந்திக்கவே வேண்டாம். தேவன் புதிய காரியத்தை நாளைக்கு செய்ய போகிறார், ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். நீர் நினையாதது ஒன்று செய்ய போகிறார். யார் லேண்டு வாங்க போகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வதிமானவர். ஆனால் யாருக்கு என்ன தேவைகளோ ஆசீர்வதிமானவர். பிள்ளைகள் ஃபீஸு கட்ட பாதுகாத்து கொள்ளுமானவர். ஆனால் நீரை பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுமானவர். ஆனால் யாருக்கும் ஒன்றுமாகாதபடி பாதுகாத்து கொள்ளுமானவர். இபிகாரர்கள் வேலை சேக்காடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் ஒன்றாக ஆகாதபடி பாதுகாத்து கொள்ளுமானவர். யாருக்கும் ஒன்றும் ஆபத்து வராதபடி, ஆக்சிடெண்ட் யாருக்கும் ஆகாதபடி பாதுகாத்து கொள்ளுமானவர். எல்லோருக்கும் வீட்டில் சமாதானத்தை தாழ்வுமானவர். உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரையுமானவர். இனோவோ இந்த புயல் அந்த லார்வா யாரும் ஒன்றும் தாக்காதபடி, புயல்கள் யாரும் மேல் தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளுமானவர். ஆனால் எனக்கு கொடுத்த கிருபையானவர் வெளிப்படுத்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீரை பொறுப்பெடுத்து நடத்து கொள்ளுமானவர். இந்த சிறு ஊழியத்தை ஆசீர்வதிமானவர். சோத்திரமாப்பா, இந்த உலகத்திலேயே ஆண்டவரே நீயோ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆனால் நான் பூட்டு போட்டு தான் ஜெபம் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்ம அந்தகாரத்தில் இருக்க பிதா வெளிகிற பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீணான வார்த்தைகள் அலைக பாயாதீங்கள். இனிமேல் நம்ம வார்த்தையில் கெட்ட வார்த்தையும் நல்வினை வார்த்தை தான் நம் வாயில் வர வேண்டும். அப்போது தான் நம்ம சொல்கிறபடி கேட்பாங்க. அதனால் நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வேர்டும், நான் இன்றைக்கி ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு வசனத்தை சொன்னேன். 5:45 எசேக்கியேல்
மழை வரும்னு சொன்னேன், தூறலாக விழுந்தது. ஆனால் தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை நான் கண்டேன். அதுதான் நம்ம தேவன் மேலே விசுவாசம் இருந்து தேவன் பரலோக ராஜ்யத்தின் ஒரு பொக்கிஷத்தை நமக்கு தருவார். அதுதான் ஆசீர்வாதம். அது பேர் தான் தீர்க்கதரிசி வரம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு வரத்தை கொடுப்பார். ஒருத்தருக்கு சிங்கர் பாடுகிற வரம், ஒருத்தருக்கு இன்னும் போதிக்கிற வரம். அதுதான் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்குது 16ஆம் அதிகாரம். அந்த வசனத்தில் நம்ம நினைக்கிறது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம நினையாததும் தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் வெளிப்பாடு உள்ள ஒரு வசனம். பயங்கரமான வசனம், சூப்பரான வசனம். நம்ம பார்த்தா அது நல்லா இருக்கும். அந்த வசனம் இந்த உலகத்தில் அப்போஸ்தலர் பவுல் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தில் நம்ம பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பண்ணுறது அசாதாரணமான ஊழியம் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை இல்லை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெறுவீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் பசுவது உன்னென்று கேள்விப்பட்ட வேண்டியதில்லை என்றார். அது மாதிரி நம்ம எப்போவுமே ஞானஸ்தானம் பெற்று 3ஆம் அதிகாரத்தை சொல்லிப்போல 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானம் பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது யோவான் ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அதுபோல் நமக்கு வியாதி வரும்போது, வியாதி எதனால் வருது? கோபத்தினால் வருது. கோபத்தினாலும் சரி, டென்ஷனால் வரும். நீடிய சாந்தத்தில் ஒன்றுமே ஆகாது. நீடிய சாந்தம் பலம், உடம்புல இருக்க பலத்தை கூட்டி கொண்டு போயிட்டே இருக்கும். நீடிய சாந்தமும் நம்ம உடம்புல இருக்கணும். இந்த உலகத்தில் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்க பாருங்கள். நம்ம உலகத்தில் எல்லோரும் ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறோம். அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறது என்று பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறது அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாமே ஒரே கடவுளை தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அறியப்படாத தேவன் என்றால் கடவுள். ஆனால் அறியப்படாத தேவன் ஒரு சாபமே உள்ளவர். தீமோத்தேயு 1ஆம் பாகம் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்கள். சூப்பரமான வசனம். நியாய தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அறியப்படாத தேவன் இல்லை, நம்ம அறியப்படுகிற தேவன். நம்மில் இருக்கிறவர் பெரியவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னும் இருக்குது வசனம், சூப்பராக இருக்கும். அந்த வசனம் படிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலர் அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதிக்கிறராகவும் ஏற்படுத்தினார். சிலரை மேய்ப்பராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதுதான் ஊழியம். நமக்கு எல்லோருக்கும் கொடுத்த ஒவ்வொரு ஊழியத்தை தேவன் சிறந்த வழியில் எடுக்கிறார். அப்போஸ்தலர் என்றால் தேவன் அபிஷேகம். அப்போஸ்தலர் காலத்தில் பெந்தெகோஸ்து நாளில், பண்டிகை நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதுபோல் நிறைய பரிசுத்தாவை பெற்று எல்லோரும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இது போல் அப்போஸ்தலரை பற்றி எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்தாவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமி கடையாந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் காலத்திலே தேவன் அப்பொழுது பிதாவானவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி காத்திருக்க கட்டளையிட்டார். அதுபோல் நம்ம
தேவனுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அதனால் நம் வார்த்தைகளை கேட்கும்போது கவனமாய் கேட்கணும். தேவ வசனமாக இல்லைன்னு அது ஆராய்ந்து அறிந்திருக்கணும். எந்த ஏனாத்தானமாக பைபிள் படிச்சுட்டு அது இல்லை இது இல்லை சொல்லக்கூடாது. பைபிளில் இருக்கிறது தான் நம்ம பேசணும். அப்போ தான் தேவன் தெளிவாக பேசுகிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர்கள் என் நாடுவே விட்டுவேன். அப்பொழுதும் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாளிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுதும் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனை அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனம் காண்பவர்கள். என்னுடைய ஊழியக்காரரின் மேலும் அந்நிய நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஏதோ பிசாசானவன் அலறத்தி ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் சர்ச்சைகள் ஈடுபாடுகள் இல்லாமல் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஜெபம் ஜெயித்தது. ஏதோ தேவன் ஜெயித்தார். நியாய தீர்ப்புக்கு நீட்டில் ஜெயிக்கப் போகிறார்கள். நீட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஷபா ரீபா லிபா நீட்டில் ஆண்டவரே, நீட்டு தேர்வு இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. யார் ஜெபத்தையும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. சால்மோன் ராஜ் ஜெபத்தை, தீர்க்கதரிசி ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நீட்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர். நீட்டு ஆண்டவரை போராடி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரை காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவர். அதுபோல் ஆண்டவரை யாருக்கும் என்றுமாகாதபடி, தலைகள் அடிபடாதபடி எல்லோரும் அந்த பிள்ளைகளை நன்றாய் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் வெற்றி சின்னமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீட்டு வின் பண்ணிட்டு ஆண்டவரே, நல்ல செய்தி நாளைக்கு நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நிறைய நியூஸ் பேப்பரில் நான் பார்க்க வேண்டும். நீரே பொறுப்பெடுத்து நடத்து ஆண்டவரே. எல்லாம் தேவனுக்காக உண்டென்று தேவன் ஒருவரே. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர். அவர்தான் இயேசு கிறிஸ்து இரட்சகர். நம் சுவாச காட்டிலே தேவன் இருக்கிறார். அதுபோல இந்த உலகத்தில் நினைவு கூறும்படி இவர்களை தீர்க்கதரிசி யோவாலின் உரைக்கப்பட்ட போது இது நடந்தாகிறது. இப்பொழுது எல்லா வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உங்கள் உட்கார்ந்த வீடு மொழி நிரம்பிற்று. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சமுத்திரத்தின் மேலே தேவன் கோபம் மூண்டி கொண்டிருக்கிறது. நீர் அல்லவோ தேவன் என்று. இதோ கர்த்தரை தேவன் என்று எலியா தேவன் வரப்போகிறார். ஷாபா ரீபா எலியா தேவன் வரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். தேவனே, எல்லாம் யாருக்கு மரண கட்டுகள் இருக்கிறதோ, மாந்திரிக கட்டுகள் இருக்கு, எல்லாம் இந்த நைட்டுக்குள்ளே எல்லோருக்கும் அவிழ்க்கப்படும். வியாதியஸ்தரும் கால் உடஞ்சவர்களுக்கு ஆண்டவரே யாருக்கும் ஆண்டவரே ஒன்றுமாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் வீட்டில் சமாதானம் தரும்பா. நீரே பொறுப்பெடுத்து நடத்துக்கணும். என் ஜாபத்தை சீக்கிரமாக பதில் தருகிறவரே. மக்கள், நான் ஒரு திக்கற்ற பிள்ளை ஆண்டவரே. எனக்கு நீ ஒன்றும் தெரியாதா? நீரே பொறுப்பெடுத்து நடத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜபங்கள் நல்லதாவே. இந்த சிறப்பு செல்வது இயேசு விசுவாசத்தினால கூட அதுக்காரன் ஒன்றும் இல்லையா? விசுவாசத்தினால ஆனவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமானவர். கடுகளவு விசுவாசம் ஏ ஜபங்கள் நல்லதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.